ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியனுமே கடைக்குமே போயிடுறாரு. அங்கே கணக்கில் 1100 ரூபாய் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை யார் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக இருந்தாலுமே பாண்டியன் இந்த பணத்தை பழனிவேலு தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனாங்க பழனிவேலு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனையே ஆகும். இங்கே மாணிக்கம் தான் இங்கே யாருக்குமே தெரியாமல் அந்த பணத்தை அடிக்கடிக்கு அந்த கல்லால இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் எவ்வளவோ அங்கே ட்ரை பண்ணார் பாண்டியன்கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த விஷயத்த பாண்டியன்கிட்ட சொல்ல முடியாமல் சரவணன் அங்கே சைலண்டாகவே ஆயிடுறாரு. ஏன்னா மயிலு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரவணனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது மயிலு மேலே. மயிலுமே அங்கே நம்ம இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் போய் அங்கே சொல்லி நாங்கள் தான் இந்த பணத்தை எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இது மாமா என் மேலே ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு. நான் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே இங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையுமே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே சரவணனை இதுக்கு மேலே மயிலுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ அவகிட்ட எதுவுமே பேசக்கூடாது, அவ கூட சேர்ந்து நீ சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி அவளை நீ சந்தேகப்படுற வேலை எதுவுமே நீ வச்சுக்க கூடாது, அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, நீ இதுக்கு மேல நீ அவன் மேல சந்தேகப்படுற மாதிரி வச்சுக்கிட்டனா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோபமாகவும் சொல்லிடுறாரு. அதை சொன்னதும் நினைச்சுக்கிட்டு இங்க சரவணனும் நம்ம எப்படிதான் இங்க அவங்க கிட்ட புரிய வைக்கிறது, ஏற்கனவே செந்திலும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு போன இங்க வருத்தத்துல எல்லாருமே இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்த சொன்னோன்னா இங்க வீட்டில் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை சொல்லாமலே சைலண்டாகவும் ஆயிடுறாரு. இதுக்கு மேலேயும் அவங்கள இப்படியே விட்டா அந்த கடையில் இன்னும் என்னென்னத்தை எடுத்துகிட்டு போவாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. கோமதியுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்லேயுமே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. மயிலை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், நான் அங்கே 2-3 நாளாக நான் கோயிலுக்கே போகலையா, எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, அங்கே ஒரு சாமியார் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அது கரெக்டாக சொல்லுவார், நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமியாரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மயிலுக்குமே சரிங்கத்தை நானும் வரேன், ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே மாதிரியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியத்தை நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் கடைக்கு போயிடுறாங்க. பழனிவேலு அங்கே கதிர்கடைக்கு ஒரு வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கடையை பார்த்துக்கிறதுக்காக பழனிவேலுமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் கதிருமே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பழனிவேலுமே அங்கே பாண்டியன் கடைக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாண்டியன் உக்காந்து எல்லா கணக்கையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மாணிக்கமும் வராங்க. ஒன்றுமே மயில் வரலை, ஏன்னா மயில் இங்கே வராது, நம்மளுக்கு நல்லதாக போச்சு. அவள் இல்லாத போதே நம்ம அவங்க அப்பா என்னென்ன தப்பு சொல்கிறாங்களோ அது பண்ணுறாங்களோ அதை நான் இப்போ அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சரவணன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலுமே அப்போ தான் அங்கே கடைக்குமே போகிறாங்க. பழனிவேலை பார்த்துட்டு இந்த காசு எப்படி தான் மிஸ் ஆச்சோ தெரியல, பழனிவேலு இது உனக்கு தான் தெரியும், நீ தான் இந்த கல்லாலேருந்து பணத்தை எடுப்ப, நீ யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ பணத்தை எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ இதுக்கு முன்ன 10-5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா, இப்போ பெருசாக எடுக்கிறதுக்கு நீ ஆரம்பிச்சிட்டியா, நான் நீ இது மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இதை பார்த்துட்டு சரவணனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. இங்கே மாணிக்கம் தான் இந்த பணத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கும் மனசு இல்லாமல் ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. நம்ம இதுக்கு மேலேயுமே சொல்லாமல் விட்டா இங்கே பழனிவேல் அண்ணன் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்படும். ஏன்னா ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு மேலேயுமே சொல்லாமல் விட்டா இது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதியும் மயிலும் இது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டுறாங்க. அங்கே கோயிலுக்குமே போயிட்டு இருக்காங்க. மயில் அந்த கோயிலில் ஒரு பூசாரி இருப்பார், அவர் கரெக்டாக சொல்லுவார், அவர் சொல்கிறது நம்ம லைஃப்பில் அப்படியே நடக்கும். அந்த சாமியாரை நான் கோயிலுக்கு போனேன்னா பார்க்காம வரமாட்டேன். இன்றைக்கி அந்த சாமியார் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் 2-3 நாளாக நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் மனசு ரொம்பவே பார்த்தீங்கன்னா துருன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இங்கே மீனாவும் செந்திலும் இந்த வீட்டில் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவங்க 2 பேரும் போன மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த
வீட்டில் எல்லாருமே கூட்டு குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அங்கே ஒரு 2 பேரும் போயிட்டதுனால இங்கே ரொம்பவே எனக்கு வருத்தமாகவும் இருக்குது. அவங்க இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே ஒரு துளி கூட அவங்க மனசில் யோசிக்காமே இது மாதிரி முடிவு எடுத்து அவன் தனியாக போகிறான். ஆனால் மீனாக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அங்கே மீனாவுமே இந்த வீட்டில் இருக்க விடாமல் அவன் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது இந்த விஷயத்த கூட அங்கே சாமியார் தான் என்கிட்ட சொன்னார். நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமியாரை பார்த்து உனக்கும் எனக்கும் நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனுமே இந்த பணம் காணாமல் போனதுக்கு கணக்கு சொல்லி அவனும் பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சரவணனும் அப்பா அவரு இந்த பணத்தெல்லாம் எடுத்திருக்க மாட்டாருப்பா, இவ்வளோ பணம் யாருப்பா இந்த வீட்டில் இந்த கடையில் இதுவரையுமே இவ்வளோ பணம் காணாமல் போனதில்லை. இந்த கடையில் காசு இப்போ ரீசெண்டாக தான் இது மாதிரிலாம் நடக்குது. இங்கே மயிலவங்க அப்பா வந்ததுலேருந்து தான் இது மாதிரி காசு காணாமல் போகிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அவரு தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, அவரு சம்மந்தி இது மாதிரிலாம் பண்ணுற ஆளெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க அவருமே தெருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்கு. உடனே இங்க பாண்டியனுமே ரொம்பவே துருவி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணம் காணாமல் போனதுக்கு கணக்கு சொல்லியே ஆகணும். இல்லை ஒன்று நீங்கள் கணக்கை மாற்றி எழுதியிருக்கணும், இல்லைனா இந்த பணத்தை நீங்கள் யாரனா ஒருத்தர் எடுத்திருக்கணும். எனக்கு உங்கள் மேலெல்லாம் சந்தேகம் இல்லை, இங்கே பழனிவேலு மேலே தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறத கேட்டதும் இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இது மாதிரியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நான் இதுவரையுமே இந்த கடையில் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் எடுத்ததுமே இல்லை. நான் 5 or 10 நான் டீ செலவுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய பணத்தை நான் கேட்காமலோ செய்யாமலோ இந்த கல்லால் நான் கையை கூட வச்சிருக்க மாட்டேன். அப்படி நான் வச்சுருந்தேன்னா நான் என் ஆத்தாக்கே நான் பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியனுமே ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சரவணனும் அப்பா நீங்கள் சும்மா பழனிவேல் அண்ணன் மேலே நீங்கள் பழி சுமத்திட்டு இருக்காருங்க, அவர் இந்த பணத்தை எடுத்துருக்க மாட்டார். இங்கே வேற ஒருத்தர் இங்கே கடைக்கு இப்போ புதுசாக வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அவர் எடுத்ததை நான் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் என்னை நம்பலையா, நீங்கள் இந்த கடையில் நீங்கள் கேமரா வைங்க. ஏன்னா இந்த கடையில் 10 ரூபாய் காணாமல் போனால் கூட இதுக்கு கணக்கு சொல்லியே ஆகணும். இந்த கடையில் எல்லாரும் மாதிரி இப்போ அவங்க எடுத்த அவங்க செஞ்ச தப்புக்கு இங்கே யாரோ தண்டனை அனுபவிச்சுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலேயும் இந்த கடையில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கலனா இல்லை இன்னும் பணத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் அது இதுன்னு சொல்லிட்டு இது சும்மாவே இந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த கடையில் வேலை செய்கிறதுக்கு வராங்களா இல்லை இந்த கடையை காலி பண்ணுறதுக்கு வராங்களான்னு சொல்ல முடியாது. இந்த கடையில் வந்து ஒழுங்காக கூட வேலை செய்கிறதில்ல அவர் இப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னையா நீ இங்கே சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்க, அந்த பணத்தை நீ எடுத்ததை நான் 2 கண்ணால் பார்த்தேன். இங்கே நின்றுக்கிட்டு சும்மாவே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கே, நீ இடத்த பணத்தை நீ இது இடத்துல வச்சிரு, எனக்கு இல்லைன்னா ரொம்பவே கோவம் வரும். இந்த கடையில் உங்களை சேர்க்கிற போதே எனக்கு ரொம்பவே இது மனசெல்லாம் உறுத்துக்குச்சு. இவங்களை நாத்துக்கு இந்த கடையில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடையில் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இங்கே பழி வேற ஒருத்தர் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா திருன்னு நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சரவணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. என்ன சம்பந்தி நீங்கள் தான் எடுத்தீங்களா, எனக்கு என்ன நீங்கள் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நீங்கள் தான் இந்த பணத்தை எடுத்துருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோமாவும் இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சாமியும் கும்பிட்டுட்டு இங்கே கோமதியும் மயிலுமே வெளியே வந்துடுறாங்க. அந்த சாமியாருமே பார்க்குறாங்க. உங்கள் குடும்பத்தில் இங்கே நிறைய பிரச்சனை நடக்கும், அதே மாதிரி இந்த கடை விஷயமாக கூட உங்களுக்கு இது நிறைய பிரச்சனை வரும். அது யாரால் வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உங்கள் வீட்டு மருமகளால் வருது. அதே மாதிரி மருமக இந்த சம்மந்தி இவங்களால தான் உங்களுக்கு இந்த வீட்டில் பிரச்சனை நடக்க போகுது. அவங்க உங்ககிட்ட பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியார் சொன்னதை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ரொம்பவே
அங்கே பதட்டமாகவும் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன சாமி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க மருமகங்க 3 மருமகளும் ரொம்பவே நல்லவங்க, நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போக போக டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு மருமக உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பொய் சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்கா. அவளை நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரமும் வரும், இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிய நேரமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிவு மறைவாக அங்கே சாமியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களோட 2வது மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மூலிமா தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் வருத்தங்களும் வரப்போகுது, நீங்கள் இப்பயே நீங்கள் உஷாராய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வருத்தமான விஷயத்தெல்லாம் அங்கே சாமியார் சொல்ல கேட்டதும் கோமதிக்கு ரொம்பவே அங்கே வருத்தமாகவும் இருக்குது. இன்னும் சாமியார் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, மயிலுக்கு ரொம்பவே அங்கே படபடப்பாகவும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சாமியார், நம்ம இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம், நம்ம வீட்லேயே இருந்திருக்கணும் பேசாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சாமியார் இவ படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கா, இன்னும் எத்தனையோ விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அதே மாதிரி உங்கள் கடையில் பணம் காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் அந்த பணத்தை அவங்க மயிலவங்க அப்பா தான் எடுத்திருக்கிறதா இது குறி சொல்லுது. அவங்க இந்த பணத்தை அவங்க தேவைக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் பழி இங்கே வேற ஒருத்தர் மேலே விழுந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு பழியை நீங்கள் ஒரு ஏமாந்த ஒரு பையன்கிட்ட நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இங்கே ரொம்பவே தப்பு. அதை பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணு அதை உண்மையை சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு அப்பாவி மேலே இவ்வளோ பெரிய பழியை போடுறீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ரொம்பவே வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே ரொம்பவே கோவமாகவும் அங்கே கோமதி மயிலை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மயில் இப்போ இது சொல்கிறாங்க இந்த சாமியார், இந்த சாமியார் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ காலேஜ் படிக்கலையா, அதே மாதிரி இந்த கடையில் காணாமல் போன பணத்தை உங்கள் அப்பா தான் எடுத்தாரா, இது உனக்கு தெரியுமா, இந்த விஷயத்த என்கிட்டருந்து எதுக்கு மறைச்ச, இது வீணாங்க என் தம்பி மேலே பழனிவேலு மேலே அந்த பழியை சுமத்தினாங்க, அப்போ நீ பார்த்துக்கிட்டு சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்த, நீ ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா தான் எடுத்துட்டாங்க என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஆனால் நீ இது மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, நான் இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவர் இது மாதிரி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலத்த, அவர் வீட்டில் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான இது பண தேவை இருக்குது, அதனால ஏதோ தெரியாமல் எடுத்துட்டாரத்த, இது தெரிஞ்சால் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வருத்தமாகவும் ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சாமியாருமே நான் இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் சண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லலை, ஆனால் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன்னா உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சங்கடங்களும் நடக்கும் அப்படின்றதுனால தான் இந்த உண்மையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்னொன்று நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாத வருத்தத்தால் நீங்கள் போவீங்க, அது இந்த மருமகளால் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னதை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. இங்கே மயில் இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க, மயில் அவங்க அப்பா இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஏதோ அவங்க வேலை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாண்டியன் மறுக்காமல் அந்த வேலையுமே கொடுத்தாங்க. அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க அந்த ஒரு முயற்சி கூட எடுக்கலைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, மாணிக்கம் அந்த கடையிலேருந்து பணம் எடுத்ததே தப்பு, ஆனால் அங்கே உக்காந்துக்கிட்டு ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு அந்த கடையில் வர கஸ்டமரை கூட அங்கே இது பார்க்க விடாமல் பழனிவேலையும் இங்கே சரவணனையும் வேலை பார்க்க விடாமல் ஜூஸ் வாங்கிட்டா டீ வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை வாங்கிக்கிட்டு அங்கே சும்மாவே உக்காந்துட்டு போகிறதுக்கு எதுக்கு அந்த கடைக்கு வரணும், அந்த கடையிலேருந்து காசு திருடிட்டு போகிறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரவணனும். அதுக்கப்புறம் என்ன, பாண்டியனுக்குமே இந்த உண்மை தெரிய வந்து ரொம்பவே கோபமாகவும், சம்மந்தி நீங்கள் இந்த பணத்தை என்கிட்ட கேட்டிருந்தலாவே நானே எடுத்து கொடுத்துருப்பேன், ஆனால் நீங்கள் எனக்கும் தெரியாமல் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா நான் உங்கள் மேலே சந்தேகப்படாமல் அங்கே பழனிவேல் மேலே சந்தேகப்பட்டிருந்தேன். பழனிவேல் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த பணம் எடுக்காமல் அங்கே பழனிவேலு எவ்வளோ அங்கே மனசு
மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை அடக்கிக்கிட்டு என்கிட்ட மறு பேச்சே பேசலை. அவன் மேலே இந்த பழியை நான் சுமத்தியுமே பழனிவேல் எதுவுமே பேசாமல் அங்கே சைலண்ட்டாக இருந்தான். அந்த மனசாட்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? இந்த கல்லால் இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் தைரியம் வந்துச்சோ? இந்த கல்லால் உக்காரத்துக்கு ஒரு தகுதி வேணும். அது நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் உக்காந்துட்டீங்க ஓகே. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி நீங்கள் இந்த கல்லாலேயோ இந்த கடைக்கோ நீங்கள் மறுபடியும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்துலேயுமே இங்கே பாண்டியன் திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாமியார் சொன்னதை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே வீட்டுக்கு போகிற வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே மயிலை பார்த்துட்டு, மயிலே நீ இது மாதிரி உண்மையெல்லாம் சாமியார் சொன்னதெல்லாமே உண்மையா? அதை அவர் சொல்கிற போது எனக்கு நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. நீ இன்னும் நான் இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ மௌனமாகவே இருக்க. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா நீ இவ்வளோ பொய்யே எங்கிட்டேயோ என் குடும்பத்துக்கிட்டேயோ எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிருக்க. நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா மயில்? இந்த விஷயத்த எங்ககிட்ட உண்மையாக சொல்லியிருந்தா கூட நாங்கள் எதுவுமே நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் இது மாதிரி நீ மறைச்சி எங்கள் மனசுலலாம் ரொம்பவே கஷ்டத்தை நீ உருவாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமதி ரொம்பவே கோமாவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க அத்தை நான் ஏதோ தெரியாமல் இதை மறைச்சிட்டேன், எங்கள் அம்மா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பயத்தில் நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அத்தை. நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் இப்போ கல்யாணம் நடக்கிற போதே நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனால் இதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சது ஏன் தப்பு தான் அத்தை, என்னை மன்னிச்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கோமதியுமே அங்கே பார்த்துக்கிட்டு ரொம்பவே சைலண்டாகவும், என்னதான் மயில் நீ இவ்வளோ சொன்னாலுமே உங்ககிட்ட உன் மேலே இருந்த கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையாது. நீ இந்த விஷயத்த மறைச்சிருக்கவே கூடாது. உங்கள் அம்மாவே அங்கே பொய் சொல்லியிருந்தாலுமே இந்த விஷயத்த நீ மறைச்சிருக்க கூடாது. நீ அங்கே சரவணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.